வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் த்ரில்லர் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க நரி வேட்டா, அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நரி வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அனுராஜ் மனோகர் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க டொவினோ தாமஸ் அவர்கள், சேரன் அவர்கள், சுராஜ் வெஞ்சமுடா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஆர்யா சலீம் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இது ஏதோ போராட்ட களமாக இருக்குது, ஏதோ கலவரம் பற்றிலாம் பேசுகிறாங்க. சில பேர் வந்து என்ன சொன்னாங்க, என்ன பார்க்குறதுக்கு விடுதலை மாதிரி இருக்குது, ஜெகதண்ட மாதிரிலாம் இருக்குன்றாங்க. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, ஏது வந்திருக்குன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ நரி வேட்டை படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டொவினோ தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வேலைக்கு சேர்ந்தால் பெரிய வேலையில் தான் செய்வேன், சின்ன சின்ன வேலையில் சேர மாட்டேன் அப்படின்றாங்க. பட் வேலை வெட்டி இல்லாத ஒரு பையன். ஸோ அப்போ வந்து அவருக்கு காதலும் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வீட்டில் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வேலையில் இல்லை, எப்படி உன்னை நம்பி பொண்ணு கொடுக்குற அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருக்கலாம், வேணா உனக்கு வேலை இல்லை, எதை நம்பி எனக்கு கொடுப்பான் அப்படின்றனால சரி வேறு வழி இல்லாமல் வந்து போலீஸில் வந்து கான்ஸ்டபிளாக சேர்றாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் ஒரு கிராமம் இருக்குது, அதாவது ஒரு மலைவாசி கிராமம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதி மக்கள் வந்து குடியிருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது எங்களுக்கு இருக்க வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் கட்ட முடியாது, வந்து காடு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் புஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து அவங்களோட ஸ்குவாடோட வருது. அதில் வந்து ஒருத்தவராக வந்து டொவினோ இருக்கார். டொவினோட பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் உடனே கோவப்படுறாரு. அது மாதிரி யாரை கண்டாலும் அந்த கோவத்தை கட்டிடுவார். ஏன்னா முன்னாடி அவர் வந்து பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவர் புஷ் பண்ண வச்சாங்க இந்த வேலைக்கு. ஸோ அதனால் அந்த புஷ் பண்ணனால எல்லாத்தையும் எவரை கண்டாலும் அடிக்கிறது, யார் கேட்டாலும் வெறுப்பு காட்டுறது மாதிரி காட்டிட்டு இருப்பார். அந்த ஒரு தருணத்தில் ஏற்படுற அசம்பாவிதம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் வந்து நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சாங்க. எஸ்பெஷலி டொவினோ தாமஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கலவரம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸு, அவருக்கு வந்து அந்த சூழ்நிலையே மாறி நாம் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் படம் ஃபுல்லாக. அதுவாக இருக்கட்டும், அதுமாதிரி காமாக இருக்கிற இடமா இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர் வில்லத்தனமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கட்டும், மனுஷன் வந்து பொழந்து கட்டிட்டார் நடிப்பில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்யா சலீம் அப்படின்ற பழங்குடி மக்கள்லேருந்து ஒருத்தவங்களாக இருப்பாங்க அந்த லேடி. அவங்களோட நடிப்பு இந்த படத்தில் ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிப்பு வந்து முக்கியமாக எழுச்சியாகவும் இருந்தது. இது வந்து நிறைய மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரை வாழ்ந்து வளம் வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுராஜ் வந்து அப்படியே கேஷுவலாக அந்த படத்தில் அப்படியே நடிச்சுட்டு போயிட்டார். அந்த கேரக்டர் அவருக்குன்னு எழுதி வச்ச மாதிரியே அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து சேரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு ஒட்டாமல் இருப்பார். மனுஷன் வந்து நடுவில் ஹீரோ மாதிரி தான் இருப்பார். போக அவருடைய அந்த கேரக்டரே வேறு மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. பட் வந்து இவருக்கு சேரனுக்கு பெருசாக சூட் ஆகலையோ அப்படின்ற தோணுது. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தொடரும் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ தொடரும் வந்து வில்லனோட கேரக்டர் எப்படி ஆரம்பிக்கும், அது எப்படி கொண்டு போய் முடியுன்ற எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட்டை வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சேரனுக்கு பெருசாக பொருந்தலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் நடித்த வரைக்கும் ரொம்ப நல்லா நடிச்சார். அதுமாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் அதில் உச்சரிப்பு ஏதோ சரியில்லாமல் மாதிரியும் ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சிறப்பாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த கலவரம் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுருக்காங்க. அதில் ஏற்பட்ட அந்த எடிட்டிங் ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது அப்படி தான் சொல்லணும். அதுமாரி ஜேக்ஸ் பெசாஜ் அவர்களுடைய பின்னணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு பரிச்சயப்பட்ட கதைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைக் விடுதலையாக இருக்கட்டும், இல்லை ஜிகர்தண்டாவாக இருக்கட்டும். முக்கியமாக இந்த மாதிரியான பழங்குடி மக்கள் சப்ஜெக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அதில் அரசியல் பொலிட்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் பேஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அதனால் அவங்க எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகப்படுறாங்க அப்படின்ற சில சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்கும். அது ரொம்பவே சூப்பராகவே பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். அந்த கிளைமேக்ஸ், அந்த கலவரம் வந்து சீக்வன்ஸ் எடுக்கப்பட்ட விதமே ரொம்ப ஆர்ப்பரிப்பாக இருந்தது. அதுக்கு பாராட்டி ஆளாம் இந்த இயக்குனரை. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா வசனம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கு. அதையும் நம்ம சேர்த்து பாராட்டலாம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காதல் கதைகள், அப்புறம் வந்து அதில் சாங்கு, அப்புறம் இவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் துரத்துறது. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எலாபரேட்டாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீக்வன்ஸ்குள்ளேயே இந்த கதைகளை அமைஞ்சிருந்தது. அந்த ஒரு சீக்வன்ஸ் பிடிச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக நிரப்பினது கொஞ்சம் ஏமாற்றக்கூடியதாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளேலேருந்து வெளியே வரமாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லென்த்தியாக இருக்குது ஷார்ட்ஸு. லவ் போர்ஷனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற போர்ஷனாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் வர போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே லென்த்தியாக இருக்குது. அந்த லென்த்தியை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. பட் செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தினுடைய மெயின் அங்கமே இருக்குதுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கிரே ஷேடாக வரும், கிரேலேருந்து அப்படியே பிளாக்காக வரும், பிளாக்லேருந்து அப்படியே ஒயிட்டாக வரும். அந்த மாதிரியான சில ஷேட்ஸ்லாம் மாறும். அது கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி சில பேருக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பரிச்சயமான கதை தானே, இதனால் இது ப்ரெடிக்டபுளாக இருக்குன்ற மாதிரி ஃபீலும் இந்த படம் பார்க்கும்போது வரதான்
இருந்தால் சரி, லைக் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து விடுதலை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. அண்ட் வந்து ஜிகர்தண்டா XX படத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். பட் இந்த கதையை எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யும், அதில் டவுட்டு இல்லை. ஸோ இதை இன்னுமே கூட வேறு மாதிரியான போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். அந்த கலவர சீன்ஸ் மட்டுமே இதை வந்து கொஞ்சம் மாற்றி இருந்தாவே, அதாவது கலவர சீன்ஸில் மட்டும் இவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாங்க, மற்ற எந்த சீன்ஸும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். இது ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவி. ரொம்ப எக்ஸ்பெக்டும் பண்ண வேணாம், அதே மாதிரி ரொம்பவும் டவுனாக வைக்கணும். பட் உங்களுக்கு சினிமாட்டிக்காக ஒருத்தையாக படமாக அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FDFS with மோகி.